ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாப்ள தண்ணி இப்படி கொடுங்க. சாப்பாடா என்னங்க ஐம்பாட்டுக்குள்ள போயிட்டான், இப்ப என்ன பண்றது? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா வருவான். வேலே டேய் என்னடா? வாடா வரவா, போலாம் போலாம் போலாம். வாங்க வாங்க போங்க. இலைய விரி, இலைய கழுவுதா. உன் கையால சாப்பிடறதுக்கு இவ்வளவு தூரம் வந்த போய் அண்ணன் அண்ணே, இந்த லாஸ்ட் டேபிள்ல கூட்டு பொரியல் வைங்கண்ணே. மாப்ள நிறுத்துங்க. என்னத்த யாருன்னு பாருங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஹோட்டலுக்கே வந்து திருட்டுத்தனமா சாப்பிடுவீங்க? ஏய் செல்வி, உன்னை காலையில தானே என் புருஷன் அவ்வளவு அசிங்கப்படுத்தினாரு. கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லாம இப்படி சாப்பிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, ஆனா கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லாம ஓசில சோறு திங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. உங்க ஒட்டும் வேண்டாம், உரம் வேண்டாம் நாங்க சொல்லிட்டோம்ல. ஏன் திரும்ப திரும்ப எங்க மூஞ்சில வந்து முழிச்சு சாவடிக்கிறீங்க? அதான் உங்க அண்ணனே இல்லன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் எந்த உரிமையில நீங்க இங்க வந்து சாப்பிட வந்தீங்க? மரியாதையா ஹோட்டலை விட்டு வெளியே கிளம்புங்க. அண்ணே, உன் கண்ணு முன்னாடி என்ன ரொம்ப மோசமா பேசுறாங்க. ஏதாவது வாய் திறந்து பேசுனேன். ஏ பக்கோடா, என்னடா பாத்துட்டு இருக்க? முதல்ல உங்களை கழுத்து பிடிச்சு வெளில தள்ளுடா. யார கழுத்து பிடிச்சு வெளியே தள்ள சொல்றீங்க? கொஞ்சம் மரியாதையோட பேசுங்க, இல்லனா நடக்கிறதே வேற. உங்களை தான் சொல்றேன். என்ன எந்த உரிமையில சாப்பிட வந்திருக்கீங்க? வெக்கமா இல்ல உங்களுக்கெல்லாம்? இந்த ஹோட்டல்ல காசு கொடுத்து டோக்கன் வாங்கியிருக்கோம். அந்த உரிமையில தான் சாப்பிட உட்கார்ந்துருக்கோம். இங்க பாருங்க, 2 டோக்கன். ஹோட்டலுக்கு வந்திருக்க கஸ்டமரை இப்படிதான் நடத்துவீங்களா? கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகவா? காசை வாங்கிட்டு ஏமாத்துறாங்கன்னு கேஸ் போட்டா என்ன ஆகும்னு தெரியும்ல. இப்ப எங்களுக்கு சாப்பாடு போட போறீங்களா இல்லையா? அதெல்லாம் முடியாது. நீ எங்க வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க. போடி வெளியில முதல்ல. ஏமா, அதான் டோக்கன் வச்சிருக்காங்கல்ல, அப்புறம் என்ன சும்மாவா சாப்பாடு போடுறீங்க? காசு வாங்கிட்டு தானே போடுறீங்க. ஏமா, சாப்பிட வந்தவங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க. இதான் ஹோட்டல் நடத்துற லட்சணமா? கஸ்டமர்கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா? மா, வாங்கின டோக்கனுக்கு சாப்பாடு போடுங்கம்மா. அவங்கள போயிட்டு வெளியே போக சொல்றீங்க. சார், இத பாருங்க, நீங்க எல்லாரும் திருப்தியா சாப்பிடுங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாதீங்க. இது எங்க குடும்ப பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். கீர்த்தி, இப்ப எதுக்கு இவங்களை வெளியில போக சொல்ற?
தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு வேற, தொழில் வேற. இப்போ இவங்க நம்ம கஸ்டமர். கஸ்டமர் தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. அவங்க இல்லைன்னா நாம இல்லை. அதுக்காக உங்க கையால அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுவீங்களா? அதான் தொழில் தர்மம். என் தொழிலுக்கு நான் துரோகம் செய்ய முடியாது. பசிக்குதுன்னு சாப்பிட உட்கார்ந்தவங்கள எழுப்பி விடுறது பாவம். ஒத்துங்க, நடுவுல நின்றுகிட்டு. டேய் வா. இந்தாங்கண்ணே. இந்தாங்கண்ணே சாப்பாடு. உங்களுக்கு சாம்பார் ஊத்து. இந்த டோக்கனை கொண்டு போய். சரிண்ணே. அண்ணே, என்னென்ன பார்த்துட்டு இருக்க? சாப்பாடு வைண்ணே. வேலு, கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுங்க. என் அண்ணன் கையால் சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. எப்படி பொறுமையா சாப்பிட முடியும்? ரொம்ப நல்லா இருக்கு செல்வி.